வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட துவாதசி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு காட்சி தந்தபடி வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்ட உற்சவம். சர்வலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ கோதை நாச்சியார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இன்று காலை வைகுண்ட துவாதசி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருக்கும் ரங்கநாயக்க மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மாடவீதியில் உலா புறப்பட்டனர். கோயில் யானைகள், நாதஸ்வரம் இடத்தாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி மாட வீதியை வலம் வந்ததும் புஷ்கரணியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்து தரிசிக்க ஸ்ரீ பூவராக சுவாமி கோயிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி படித்துறையில் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை மீண்டும் பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், செயல் அலுவலர் ஜே ஷியாமலராவ் ஆகியோர் வணங்கினர். பிறகு பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சுமந்து கொண்டு மீண்டும் மாட வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோயில் முன்பு எழுந்தருளிய உற்சவருக்கு வாத்தியக்காரர்கள் வலம் வந்து வணங்க கும்பதீபமும் கற்பூரமும் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செயல் அலுவலர், நேற்று வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ததாகவும் கூறினார். இன்று வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு சக்கரஸ்நானம் வைபவமாக நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை அலங்கார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 25ஆம் திருநாள் அன்று ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோதைக்கு ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி தங்க சாய கொண்டை கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க வசுதேவர் குழந்தை கண்ணனை மூங்கில் கூடையில் சுமந்தவாறு கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லும் காட்சியை அழகாக நிறுத்தியிருந்தனர். தொட்டிலில் குழந்தை கோதையையும் சயனிக்கச் செய்திருந்தனர். 26ஆம் நாளான நேற்று மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப உற்சவரை ஆளிலை கண்ணனாக அலங்கரித்திருந்தனர். தோழியர்களோடு கோதை பாடல்கள் பாடி வீதி உலா வரும் கோலத்தில் நிறுத்தியிருந்தனர். சர்வலங்காரத்துடன் திருமுடியில் மயிர்பீலியோடு குழந்தை கண்ணன் அழகாக ஆழ்நிலையில் சயனித்தவாறு திருக்காட்சி தந்தருளினார்.
மங்கள சின்னங்களோடு சங்கும் இசை வாத்தியங்களும் கொண்டு தோழியர்களுடன் கோதை வீதி உலா செல்லும் காட்சியை அழகாக நிறுத்தியிருந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வைகுண்ட ஏகாதசியின் ஒரு பகுதியாக நேற்று ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து சுவாமி நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக எதிர் சேவை சாதித்தபடி ஆழ்வார் முன்னே செல்ல தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பச்சை பட்டாடையுடன் காசு மாலையும் பதக்கத்துடன் முத்துக்கிரீடமும் அணிந்து நம்மாழ்வார் திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகள் மாட வீதிகளில் வலம் வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கும் எதிர் சேவையாக நின்ற ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டாள் நீராட்ட வைபவம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோதைக்கு வீதி உலாவும் ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதியிலிருந்து உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். மெல்லிய ஆடையை போர்த்தி கொண்டு பிரகாரங்கள் வழியாக வந்த நாச்சியாரை கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் எழுந்தருளச் செய்து போர்வை விலக்கப்பட்டது. பிறகு கோதை முன்பு பிரபந்ததாரர்கள் பாசுர பாராயணம் செய்து சேவித்தனர். பிறகு வீதி உலா சென்ற கோதை சிறிய திருவடி சன்னதி வரை சென்று மீண்டும் மாடவீதி வழியாக கோயிலை அடைந்தார். தொடர்ந்து நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. புதுப்பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் திருமுடியில் சாயக்கொண்டையோடு சூரிய சந்திர பதக்கங்களும் மற்றும் கலிங்கத்திராயும் தாங்கி அழகாக பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சென்னை, மதுரை, நெல்லை, நாங்குநேரி மற்றும் செங்கல்பட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர்களுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பரமபத வாசல் கடக்கும் வைபவங்களும் சிறப்பாக நடைபெற்றன. சென்னை அடுத்த ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருக்கும் சென்னகேசவ பெருமாள் கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கருவறையில் மூலவர் முன்பு மேடை மீது தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு சுவாமிக்கும் தாயாருக்கும் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் ஆலவட்டம் வீசி சகசிரத்தாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்திரரத வல்லப பெருமாள் கோயிலில் அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆலய வளாகத்தின் மேடை மீது ஸ்ரீ நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாரை நிறுத்தி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். எதிர் சேவையாக நின்ற ஆழ்வார்களுக்கு மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக சர்வலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ சித்திரரத வல்லப பெருமாள் அழகாக காட்சி தந்தபடி பிரகாரத்தை சுற்றி வலம் வர ஏராளமானோர் கோயிலை மும்முறை வலம் வந்து வணங்கி வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோயிலில் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாமங்கள் எழுப்பி தரிசிக்க ஸ்ரீ வரமங்கை தாயாரோடு உற்சவர் பெருமாள் தரிசனம் தந்தருளினார். பிறகு ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் வாயிலை கடந்து வர தெய்வங்களையும் வெளியே சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் ராப்பத்து மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் முன்பு ஜீயருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவர்களை தரிசித்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீ பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் காலைய கதவுகள் முன்பு ஆழ்வார் எதிர் சேவையாக நின்றருள தாயார்கள் சமேதராக உற்சவர் ரத்னாங்கி அலங்காரத்தில் தரிசனம் தந்தருளினார். சொர்க்க வாயிலை கடந்து வந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் தரிசித்து சொர்க்க வாயிலை கடந்து வந்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயிலில் உற்சவருக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் உற்சவர் அம்மனை தங்கரதத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் திருத்தேரை பிடித்து இழுக்க புறப்பாடு துவங்கியது. சிகப்பு பட்டு சேலை கட்டிக்கொண்டு ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்து அபயம் காட்டியபடி தங்கரதத்தில் அமர்ந்து அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்காட்சி தந்தவாறு உலாவர ஏராளமான பக்தர்கள் தேவியை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். 4 திக்கிலும் உற்சவரம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்த அம்பிகை வாகன மண்டபத்தை சேர்ந்ததும் ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலில் நேற்று அதிகாலை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் மேடை மீது எழுந்தருளி காட்சி கொடுக்க மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. சொர்க்கவாசல் கதவுகளுக்கு மலர் தோரணங்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். பிறகு பரமபத வாசல் திறக்கப்பட்டதும் உபயநாச்சியார்கள் சமேதராக சொர்க்க வாயிலை கடந்து உற்சவர் உலாவர ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களுடன் உற்சவரை கோயில் வளாகத்தில் வலம் வரச் செய்தனர். தொடர்ந்து மேடை மீது கொலுவிருக்கச் செய்ததும் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த கோழிக்குத்தி கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ தயாலட்சுமி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் எனும் வானமுட்டி பெருமாள் திருக்கோயிலில் உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். அலங்கார பிரியன் வெண்பட்டும் தாயார்கள் வண்ணப்பட்டாடைகளும் கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடங்கள் அணிந்து திருக்காட்சி தந்தருளினர். பூஜைகள் நிறைவு பெற்றதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர சொர்க்கவாசல் கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தரிசனம் தந்தருளிய உற்சவரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் சேவித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சொர்க்கவாயிலை கடந்து வெளியே அழைத்து வந்து ஆலய உலா புறப்பட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் ஆலயத்தில் உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மெல்லிய போர்வை போர்த்தி நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மங்கள வாத்தியங்களுடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சொர்க்கவாசல் கதவுகள் பின்புறம் நிறுத்தினர். அங்கு மெல்லிய போர்வை விளக்கப்பட்டதும் சர்வலங்காரத்தில் எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள கற்பூரம் காட்டப்பட்டது. சொர்க்கவாசல் கதவுகள் வழியே உற்சவர் வீரநாராயண பெருமாள் வெளியே வந்ததும் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்ப கற்பூரம் சமர்ப்பித்தனர். சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய எதிர் சேவையாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ நம்மாழ்வார் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். பிறகு ஆலயத்தின் உள்ளே மண்டபத்தின் மேடை மீது அமர்த்தி துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் மூலவருக்கு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை அமர்த்தியிருந்தனர். பச்சை பட்டுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து பரமபத கோலத்தில் பிரியபக்தன் மேல் அமர்ந்து சுவாமி திருக்காட்சி தந்தருள நீல வஸ்திரமும் மாலைகளும் அணிந்து ஸ்ரீ கருடாழ்வாரும் திருக்காட்சி தந்தருளினார். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரபந்தம் சேவித்து துளசி கொண்டு அர்ச்சனை செய்தனர். பிறகு சுவாமிக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூரம் காண்பித்ததும் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. தொடர்ந்து எதிர் சேவையாக எழுந்தருளியிருந்த ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியாருக்கு மரியாதைகள் செய்ததும் சொர்க்கவாசல் கடந்து உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்ததும் அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது ஸ்ரீனிவாச பெருமாளை கொலுவிருக்கச் செய்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த சிங்கவரம் மலை மீது அமைந்திருக்கும் சிறப்புமிக்க ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் படிகள் வழியாக ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். அங்கு ரத்தன அங்கி அலங்காரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு பிரபந்தம் சேவித்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து சுவாமிக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பரமபத வாசலை கடந்து உற்சவர் பெருமாளை அழைத்து வந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். எதிர் சேவையாக ஆழ்வார் எழுந்தருளியிருக்க அவருக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்தனர். இதையடுத்து படிகள் வழியாக உற்சவரை மலையடிவாரத்திற்கு அழைத்து வந்து வாகனத்தில் நிறுத்தி பொதுஜன சேவை நடத்தப்பட்டு அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ சமயவல்லி தாயார் உடனுரை பிந்து மாதவ பெருமாள் கோயிலின் 39ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவரை கருடாழ்வார் மீது அமர்த்தி சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு கும்பதீப ஆரத்தியுடன் உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். பிரிய பக்தன் மேல் அமர்ந்திருந்த சுவாமிக்கு பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்தும் மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். சொர்க்கவாயிலை கடந்து வந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டி உள்ளே கொலுவிருக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் உள்ள வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற பரமபத வாசல் திறப்பு காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். முத்து தொப்பார கிரீடமணிந்து பெரிய திருவடி மீது அமர்ந்தருளிய உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் எம்பெருமான் நுழைவாயில் ஆராதனையோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வெளியே எழுந்தருளினார். சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவையும் நடைபெற்றது. இதையடுத்து இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டார் உற்சவர் பெருமாள். செங்கல்பட்டு மாவட்டம் அனந்தமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவிலில் சேஷன் மீது அரங்கநாதர் சயனித்தபடி காட்சி தர உபயநாச்சியார்கள் அமர்ந்து அருள் புரிய எம்பெருமானின் திருப்பாதங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சொர்க்கவாசலை கடந்து உற்சவர் பெருமாளை சுமந்து வந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் உள்ள பரமபத வாசல் கதவுகளுக்கு அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தங்க கவச அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து எம்பெருமான் பரமபத வாசல் கடந்து வெளியே வந்ததும் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டார். கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். பின்னர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், தேசிகர் ஆகியோருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் கோவில் மண்டபத்தில் மேடை மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து சொர்க்கவாயிலை கடந்து வந்து பிரசாதம் பெற்று சென்றனர். ஈரோட்டில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாதர் கோவிலில் ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். சொர்க்கவாயில் முன்பு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கதவுகள் திறக்கப்பட்டதும் அர்ச்சகர்கள் பக்தர்கள் பரமபத வாசலை கடந்து வெளியே வந்தனர். இதையடுத்து உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளும் சர்வ அலங்காரத்துடன் சொர்க்கவாயிலை கடந்து வந்து அருள் பாலித்தார். தங்க கவசத்துடன் சுவாமியும் வண்ண பட்டாடைகளோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் பரமபத வாசலை கடந்து வந்து பக்தி பரவசம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூரில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோவில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவரை பரமபத கோலத்தில் அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியன் அழகாக காட்சி தர தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு பரமபத வாசல் வழியாக கடந்து வந்ததும் ஏராளமானோர் பக்தியோடு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதர் கோவிலில் உற்சவர் பெருமாளுக்கு ரத்ன அங்கி அணிவித்து கிரீடத்துடன் பட்டாடை கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவரை வாயிலை கடந்து அழைத்து வந்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர உற்சவமூர்த்தியை கோவிலை சுற்றி அழைத்து வந்து ஆலயத்தின் உள்ளே மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நிறைவாக சுவாமிக்கு தீபம் சமர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 128ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு கோவில் அமைந்துள்ள சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் உபயநாச்சியார்களோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவருக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. எதிர் சேவையாக ஆழ்வார்களும் ஆச்சாரியாரும் எழுந்தருள எம்பெருமான் திருக்காட்சி தந்தபடி சொர்க்கவாசல் கதவுகளை கடந்து வெளியே எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்களும் தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து ஒய்யாளி சேவையோடு உற்சவர்களை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். தேனியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதல் ஏராளமான பக்தர்கள் கோவில் முன்பு அமர்ந்து எம்பெருமானின் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் முத்தங்கி அலங்காரத்தில் உற்சவர் பெருமாள் தரிசனம் தந்தபடி சொர்க்க வாயிலை கடந்து வெளியே வர ஏராளமானோர் துளசி மற்றும் மலர்கள் தூவி வழிபட்டனர். பிறகு சுவாமியை அருகே அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் புடைசூழ உற்சவரை கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆலயத்தை அடைந்த உற்சவரை மூலவர் சன்னதி முன்பு கொலுவிருக்கச் செய்து நாமார்ச்சனையோடு பிரபந்தம் சேவித்து துளசி தளத்தால் அர்ச்சித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபம் காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நலநாராயண பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றதும் சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சர்வாபரணங்களுடன் கிரீடமணிந்து மாலைகளோடு காட்சி கொடுத்த உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் முன்பு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தனர். பிறகு பரமபத வாசல் பின்புறம் எழுந்தருளிய உற்சவரை சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்களும் வாயில் கடந்து வந்து தெய்வ தரிசனம் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் வைகுண்ட துவாதசி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு காட்சி தந்தபடி வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ஆண்டாள் நீராட்ட உற்சவம். சர்வலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ கோதை நாச்சியார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.